வணக்கம் மக்களே, நான் இன்ஜினியர் ராஜாராமன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எர்த்ஒர்க் எக்ஸ்கவேஷன் செய்யும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கட்டடத்தோட வலிமைங்கிறது ஃபவுண்டேஷன்லேருந்து தொடங்குது. அதனால் எர்த்ஒர்க் ஸ்டேஜில் செய்கிற சின்ன தவறு கூட பின்னாளில் பெரிய ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். முதல்ல எக்ஸ்கவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தோட சென்டர் லைனு, கிரிட் லைனு எல்லாம் சரியாக மார்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும். புட்டிங்கோட பொசிஷன் மாறிடுச்சுன்னா முழு புல்டிங்கோட அலைன்மெண்ட்டுமே பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட்டிங் சைஸ் 5 அடி இருக்குன்னா நீங்கள் அப்படியே தோண்டக்கூடாது. எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது பக்கத்துக்கு ஒரு அடி ஆட் பண்ணி கூடுதலாக ஆட் பண்ணி 6 அடிக்கு 6 அடின்னு தோண்டணும். இது எதுக்காகனா பிசிசி போடுறதுக்கும் சட்டரிங் நம்ம வேலை செய்கிறதுக்கும் உள்ளே ஒரு ஆள் இறங்கி வேலை செய்கிறதுக்கும் போதுமான ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்போ தான் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா புட்டிங் டெப்த் 6 அடி இருக்குன்னா நீங்கள் ஜேசிபி வச்சு தோண்டும்போது 6 அடிக்கும் தோண்டிடக்கூடாது. 5.5 அடி மட்டும்தான் ஜேசிபியில் தோண்டணும். மீதி இருக்க அந்த 1/2 அடிக்கு உள்ள ஆளை இறக்கி விட்டு மேனுவலாக தான் நம்ம சுத்தம் பண்ணணும். இது எதுக்குன்னா ஜேசிபி தோன்றப்ப அந்த பக்கெட் மண் எல்லாத்தையும் லூஸ் பண்ணி விட்டுரும். ஸோ நமக்கு உறுதியான ஸ்ட்ரேட்டாக கிடைக்காது. எர்த்ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டமில் சாஃப்ட் சாயிலாக இருக்கா இல்லை பில்டு சாயில் அங்கே இருக்கா, ஆர்கானிக் மெட்டீரியல் ஏதாவது இருக்குதாங்கிறத நீங்கள் கவனமாக பரிசோதிக்கணும். அப்படிப்பட்ட மண் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அகட்டிட்டு கார்ட் ஸ்டேட்டாக கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும். புட்டிங்களோட பாட்டம் லெவலில் வாட்ரு டியூப் லெவல் வச்சு இல்லை லெவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம சரி பார்க்கணும். இது எதுக்குன்னா புட்டிங்கு இன்னொரு புட்டிங்கோட உயரமாகவோ அல்லது தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம தோண்டின பள்ளத்தில் ஒரு ஆளை உள்ளே இறக்கி விட்டு அந்த புட்டிங் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புட்டிங் சைடில் உள்ள லூஸ் சாயிலை நம்ம அகற்றி நமக்கு வேண்டிய சைஸுக்கு பண்ணிக்கணும். கீழே உள்ள லூஸ் மண் எல்லாத்தையும் அள்ளி அந்த ஹார்ட் ஸ்ட்ரெட்டாக தெரிகிற வரைக்கும் நம்ம வச்சிடணும். இதுக்கு பேர் நம்ம ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவோம். எக்ஸ்கவேஷன் பாட்டமில் சில சமயம் தண்ணி வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம வாட்டரிங் பண்ணிவிட்டு பாட்டமை க்ளீன் செஞ்ச பிறகு தான் பிசிசி போடணும். அப்புறம் ஒரு முக்கியமான சேஃப்டி பாயிண்ட் சொல்கிறேன், அது என்னென்னு கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம 5 அடி இல்லை 6 அடி அதுக்கு மேலே நம்ம ஆழமாக பள்ளம் தோண்டும்போது தோன்ற மண்ணை எடுத்து குழி பக்கத்துலேயே போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா என்ன ஆகுனா சைடில் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்படி எல்லா பணிகளும் முடிஞ்ச பிறகு தான் நம்ம பிசிசி போட ஆரம்பிக்கணும். நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரெக்டான மார்க்கிங்கு, கரெக்டான எக்ஸ்கவேஷன், ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங், அக்யூரேட் லெவல் செக்கிங், அதுக்கப்புறம் பிசிசியோட பெட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த 5 விஷயந்தான் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். நான் இன்ஜினியர் ராஜாராமன். இது போன்ற கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி டிப்ஸ் மற்றும் சைட் எக்ஸிக்யூஷன் தகவல்களுக்கு என்னோடய பேச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.